பார்க்க போறேன். இந்தியன் கிரிக்கெட் ஹிஸ்டரியிலேயே முதலா மேட்ச் ஃபிக்சிங் யார் பண்ணாங்கன்னு தெரியுமா? என்ன தெரியலையா? சுனில் கவாஸ்கர். என்னங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கா? ஆமாங்க, 1970ஸ்லயே அவரோட தங்கைய குண்டப்பா விஸ்வநாத்துக்கு மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. என்னடா இவன் திடீர்னு கிரிக்கெட்டை பத்தி பேசுறான்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, நம்ம அடுத்த செலிபிரிட்டியை பார்த்தா உங்களுக்கே புரியும். கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவைனா வெளியே மிருகம் உள்ளே கடவுள் விளங்க முடியா கவிதைனா மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன். ஆனால் கடவுள் கொன்று உணவாய் தின்று மிருகம் மட்டும் வளர்கிறதே. நந்தகுமாரா நாளை மிருகம் கொள்வாயா? மிருகம் தின்றா எச்சம் கொண்டு மீண்டும் கடவுள் செய்வாயா? குரங்கிலிருந்து மனிதன் என்றால் மனிதன் இறையாய் ஜனிப்பானா? மிருக ஜாதியில் பிறந்த மனிதா தேவ ஜோதியில் கலப்பாயா? பயந்து விடாதீர்கள், நான் பத்மஸ்ரீ கமலஹாசன் பேசுகிறேன். நேயர்களுக்கு என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹலோ சார். வணக்கம். தசாவதாரம் படத்துல 10 கேரக்டர் சூப்பரா பண்ணியிருந்தீங்க சார். இதை விட பெட்டரா பண்ணவே முடியாதுங்கிறாங்களே. இதை விட பிரம்மாண்டமாக ஒரு கான்செப்ட் அடுத்தது ரெடியா இருக்கு. இதை விட பிரம்மாண்டமான கான்செப்டா? என்ன சார் அது? ஆமா, படத்தின் பெயர் மகாபாரதம். அதுல 100 கௌரவர்களாகவும் நானே நடிக்கிறேன். அப்படியே அந்த சகுனி மாமா குந்தி அந்த கேரக்டராகவும் நானே பண்ணிட்டேன். நிச்சயமா பிரம்மாண்டமான கான்செப்ட் தான் சார். நன்றி. அப்புறம் தசாவதாரம் படத்துல ஹிமேஷ் ரேஷ்மியா மியூசிக் ரொம்பவே சுமார் தான் சார். ஆமா, பாடல்கள்லாம் என்னாலே கேட்க முடியல. உங்க அடுத்த படம் மியூசிக் டைரக்டர் உங்க ஃபேவரட் இளையராஜா சாரா இல்ல ஏஆர் ரஹ்மானா? 2 பேருமே இல்லை. படத்திற்கு மியூசிக் டைரக்டரும் நான் தான். என்ன சார் எல்லாமே நீங்களே பண்றீங்க? நீங்க உண்மையிலேயே கமல் தானா இல்ல டி ராஜேந்தர் தான் கமல் மாதிரி மிமிக்ரி பண்றீங்களா? நிலைமை இன்னும் அந்த அளவுக்கு மோசமா போகல. படத்தின் இயக்குனர் டைரக்டர் அது நான் இல்லை, அது மட்டும் தேடிக்கிட்டு இருக்கு. ஓகே சார், வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட்? நிச்சயமா இருக்கு. ஹிந்தியில எல்லாரும் லகான் படம் பார்த்துருப்பீங்க. தமிழ்ல சென்னை 6,28,000. அதுபோல என்னுடைய அடுத்த ப்ராஜெக்டும் ஒரு கிரிக்கெட் சார்ந்த படம். இந்தியன் படத்துல லஞ்சம் வாங்குறவங்களை தட்டி கேட்கிற ஒரு தாத்தா கேரக்டர் பண்ணிருப்பேன். இந்த படத்துல கிரிக்கெட்ல ஏற்படுற போங்கு இன்டர்நேஷனல் லெவல்ல மேட்ச் ஃபிக்ஸிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம லோக்கலா அது என்ன ஏஆர்சிஎல் அதுல சில பேர் ரன் அவுட்லாம் கொடுக்கறது இல்லையா, அப்புறம் ஸ்கோர் ஷீட்லாம் போக்கடிக்கிறாங்க, அதையெல்லாம் தட்டி கேட்கக்கூடிய ஒரு தாத்தா கேரக்டரை இந்த படத்திலேயே பண்ணியிருக்கு. நேயர்களே,